ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ப மாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்குமோ அதே மாவு தான். இது வந்து ஆப்பத்துக்கு அரைச்ச மாவு தான். ஆப்பத்துக்கு ஒரு நாள் வந்து செஞ்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்த மாவு இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுடலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வர டைமில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துடுங்க, ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வத்தல் தூள் வந்து சேர்த்துடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிவிடலாம். ஒரே ஒரு கேரட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டாலே போதும். உப்பு வந்து அதிகமாக இதில் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மாவில் உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியில் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிட போகிறேன். ஏன்னா வந்து தீ வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்துட்டு இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து கலந்துக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்காக கொடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது வந்து டிஃபனுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா தக்காளி சாஸ் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு உளுந்த வடைக்கெல்லாம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லா பஞ்சு போல் வரும். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு காணாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகப்பட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குழிப்பணிகார கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது சூடாகினதும் இதில் அந்த குழிலெல்லாம் ஒரு 1/4 பங்கு எண்ணெய் நிற்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே அதிகமாக விட வேண்டாம். நம்ம மாவு விட்டதும் அது வந்து கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதில் அந்த 3/4 பங்கு அளவுக்கு மாவு வந்து எடுத்து ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஊதி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பக்கத்துக்கு வெந்துட்டு அப்படியே திருப்பி கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு போட்டு 1 நிமிஷம் வேக விட்டால் போதும். மொத்தமாக இது வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப அழகாக வெந்து வந்துடும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். வெளியில் பார்க்க நல்லா முறுமுறுனி உள்ளே வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா திருப்பி விட்டுட்டேன். மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு விட்டுட்டலாம். இப்போ வந்து 1 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வரும். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மாவெல்லாம் இதில் ஊற்றி அதே போல் சுட்டு எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். இந்த தேங்காய் சட்னியோட இது சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஆப்ப மாவில் நம்ம வந்து குழிப்பணிகாரம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.